ஐயோ கீரையா எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி சுக்கிட்டி கீரை தான் எடுத்திருக்கேன். சுக்கிட்டி காயும் உள்ளே நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இருக்கிற கசடெல்லாம் வந்து வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுக்கிட்டி கீரை பார்க்குறதுக்கு தான் நிறையா இருக்கும். நம்ம அடுப்பில் போட்டோன்னே அப்படியே சுருங்கி போயிடும். அந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிற சுக்கிட்டி கீரையை வந்து அது கூட சேர்த்திக்கலாம். பாருங்கள், இவ்வளோ கீரையை போட்டிருக்கேன். இது கொஞ்ச நேரத்தில் அப்படியே சுருங்கிடும். கீரைக்கு தேவையான உப்பையும் நல்லா போட்டு விட்டுட்டு நம்ம வந்து கிளற ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு கிளறிட்டு வரும்போது நம்ம கீரையிலேருந்து தண்ணி வந்து வெளியே வரும். அந்த தண்ணி வந்து நல்லா வற்றினதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி நம்ம கீரையை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்போ கீரை செய்கிறதா இருந்தாலும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கக்கூடாது. அதோட நச்சுத்தன்மை உள்ளேயே இருந்து அது ஒரு மாதிரி கசப்புத்தன்மை ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றி முட்டைக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கிளறிடுங்க. கீரையோட நல்ல முட்டை வந்து கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகி வர நேரத்தில் ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவும் இது கூட சேர்த்து தேங்காய் வறுப்பட்டு வர நேரத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் வறுப்படுற ஸ்மெல் வரணும். சூப்பரான கீரை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.